நீங்க பேட் கேர்ள் படம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலன்னா தயவுசெய்து அத பாருங்க. பார்த்துட்டு அதில விவாதம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறையாவே இருக்கு. அந்த படம் ஒண்ணும் பெரிய காவியமெல்லாம் இல்லங்க. ஆ ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசல. அது ஒரு நடுத்தர, உயர் நடுத்தர வர்க்கத்து பின்னணியில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய ஒரு படம். ஆனா, இந்த படம் ஒரு முக்கியமான அ கருத்த சொல்லுது. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டுல நம்ம எதெல்லாம் கை நழுவி போகுது அப்படின்னு பயந்துகிட்டு இறுக்கி பிடிக்கணும்னு பார்க்குறோமோ, அந்த பாயிண்ட்ட அது வந்து டச் பண்ணி, அத போட்டு அத அட்டாக் பண்ணுது. அத சிதைக்க பாக்குது. அ பெண்களுக்கு பெண்கள் வந்து வழக்கமா எந்த சுயமாக எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய உயர்ந்த தமிழ் பண்பாடு. அதுலயும் எந்த எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. அதுலயும் குறிப்பாக இந்த பாலுணர்வு வேட்கை அப்படின்னு வரும்போது, அத அந்த மாரி உணர்வே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அத வெளிப்படுத்தக்கூடாது. அத அமுக்கி வைக்கணும். அது அந்த மாதிரியான ஒரு ஒரு பண்பாடு தான் நம்முடைய பண்பாடு. இதுல இந்த பெண் ஒரு இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. முடிவுகளை எடுக்குது. அந்த வாழ்க்கைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு அது முடிவு எடுக்கக்கூடிய இப்போ உரிமைய அது த ரைட் டு டேக் டெசிஷன்ஸ் ஃபார் ஹர் லைஃப், ஃபார் ஹர் ஃபீலிங்ஸ். ஷி ஓன்ஸ் அப் ஹர் லைஃப். இத இது இப்ப இந்த ஆண் மைய பெண்களுமே அதை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த பண்பாடு இருக்குது இல்லையா? இந்த பண்பாடுல ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கு. அதனால தான் இந்த படத்த பற்றி அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வருது. என் நான் ஊடக அந்த பாடத்த தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றேன். அந்த ஊடக உலகோடு தொடர்புடையவனா இருக்கிறேன் அப்படின்றதுனால சொல்றேங்க. இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவினுடைய வரலாற எழுதும்போது, அல்லது திரும்பி பார்க்கும்போது, நீங்க ரஞ்சித்தோட அட்டகத்திய குறிப்பிடுவீங்களோ இல்லையோ, ஆனா இந்த பேட் கேர்ள் படத்த குறிப்பிட்டு ஆக வேண்டிய ஒரு சூழல் வரும்.